மூன்று மரம் மூன்று மரம் மூன்று மரம் எப்படியெல்லாம் பெற்று வளர்த்தேன் தெரியுமா? இந்த 60 நாள் கொடுக்கவா உன்னை தவறு விட்டேனாயிரு செல்வமே. ஏனால் ஆண்டவனே, அல்லும் பகலும் மனிதனமும் உன்னை பூசித்ததன் பலன் இதுதானா? யாருக்கு என்ன குறை செய்து எதற்காக என்னை இந்த நிலையில் வந்து வர வைத்திருக்கின்ற தெய்வமே, நான் என்ன செய்வேன்? எனதாருயிரே, எனது கண்மணியே, முன்னாளில் உங்களை
கண்ணனை நோக்கி அன்னமுண்ணாமல் அருந்தவம் செய்து வெள்ளை விடையோ விமலனார் அருளார் கருவுருவாகி காரணமாக நீ ஜனித்த ஓராமாதம் என் உடலது தளர்ந்து இராமாதம் என் இடையது சிரித்து மூன்றாமாதம் என் முகமது வெளுத்து நான்காமாதம் நசக்கைய மசக்கை கண்ணே கண்ணே கண்மணியே தேவதாசா ஐந்தாம் மாதம் என் அடிவயிர் கணத்து ஆறாம் மாதம் என் அறையது நொந்து ஏழாம் மாதம் என் நாவுக்கினியதை பூஜித்து எட்டாம் மாதம் பட்டணமறிய பாங்கிமார் தொட்டு பட்டு பாவாடை கட்டினேன் கண்ணே கண்மணியே தேவதாசா ஒன்பதாம் மாதம் உன் மாமன்மார் வந்து தங்கத்தாள் யானைகளும் தந்தத்தாள் சேனைகளும் பத்தாம் மாதம் பாலகா உன்னை பெற்றுமே வளர்த்து இந்த பாம்பிற்காயிரை கொடுத்தேன் கண்ணே கண்மணியே தேவதாசா வாடா என் கண்ணின் மணி வந்தோரு முத்தம் தாடா ஆண்டாடுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரையும் மழைத்தின் முன்னில் வைக்கப்படி உயிரற்ற உடலை தூக்கி செல்கிறா என் கண்ணே அப்பா
தெய்வமே, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் வர வேண்டும், கண்டிப்பாக நீங்கள் வருவீர்கள் என்று என் மனம் தோன்றுகிறது. தெய்வமே, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன் இறைவா. அல்லும் பகலும் மனிதனமும் நான் வெட்ட மகன் ஒரு விழுந்தால் எண்ணி இருந்தேன். இப்பொழுது அவனையும் விழுந்து விட்டேன். இந்த பாவி பூமிக்கு பரமாக எதற்காக உயிர் வாழ வேண்டும்? என்னை எடுத்துக்கொள்ளக்கூடாதா? இவனை கடித்த பாம்பு என்னை கடித்திருக்க கூடாதா? எதற்காக இந்த சண்டாலியை உயிரோடு வைத்திருக்கின்றாய் தெரியவில்லையே. பாராய் என்னை பாராய், பாவி நான் எப்புவியில் பிறந்தேன். பாராய் என்னை பாராய், பாவி நான் எப்புவியில் பிறந்தேன். பாராய் எடுத்த மயாத்திற்கு வந்துவிட்டேன். இங்கு இருக்கின்ற குறைக்குள்ளிகளை பொறுக்கிவிட தகனம் செய்கின்றன என் கண்ணே. அப்பா என் தேவதாசா, ஆச்சரியம், நான் இந்த மயானம் வந்து இது நாள் வரை இரவு நேரத்தில் ஒண்டி குரல் கேட்டது கிடையாது 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 என்று ஏதோ ஒரு புதுமையாகத்தான் இருக்கிறது. கவனிக்கும் பட்சத்தில் சத்திரியர் மயானமாக ஈசான திக்கிலை கேட்கிறது. சென்று பார்ப்போம். யாரடே கண்ணடி மலையில் வந்து பிணத்தடை துடவுமானா, பிணத்தடை துடவுமானா. யாரடிகளே அனாதிரனை வந்து வேரடி துடவுமானாய். சோரத்தனமை காவலை மீறி, சோரத்தனமை காவலை மீறி, சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் என்மான் சொல்லு சொல்லு. சோரத்தனமை காவலை மீறி கொல்லாமல் என்மான் சொல்லடி சொல்லடி சொல்லடி. யாரடி நீ இங்கு வந்தவன், யாரடி நீ கண்ணில் பிள்ளையை நல்லிருந்த நீல பிள்ளையை எண்ணிட்ட, கண்ணில் பிள்ளையை எண்ணி
யாரடி நீ வந்தது யாரடி நீ அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற மாதர் குணங்கள் நான்கையை மண்ணில் புதைத்து தன்னந்தனியை தலைவிரித்தழுது என்னல் மிகுந்த ஈமத்தில் சின்னம் சிறு சவன் சுமந்து கொண்டு வந்து இங்கு வந்து என்ன செய்திருக்கிறாய்? குறைந்த கட்டைகளாலும் முறிந்து சிதைந்த முட்டைகளாலும் காஷ்டமடிக்கு கடல் முட்டியிருக்கிறாய். யார் நீ தாய்? ஐயா, மயான காவலரே, இந்த மயானத்தில் காவலர் இருப்பார். அவளிடம் தெரிவித்த பிறகுதான் தகனம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது ஐயா. என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. காவல் எங்கு உண்டு என்று கனவிலும் அறியனையா. காவல் எங்கு உண்டு என்று கனவிலும் அறியனையா. பாவினான் அடிமை கண்டார் ஐயா. தாவையை படைத்திருந்தார் தனிமையில் அருவி வேணும். கோவிக்காதன் மேலிருந்து குழந்தை கூட செய்வீரே ஐயனே ஐயனே ஐயனே. நான் தெரியாமல் செய்து வழியை மன்னித்து என் மகனை தகனம் செய்தால் தங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு ஐயா. ஒரு புணத்தை தகனிக்க வேண்டுமானால் கார்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசியும் மூன்றையும் கொடுக்க வேண்டும். இதை அனுசரிக்காமல் எனக்கு அறிக்கையிடாமல் உன் இஷ்டம் போல் புனமிருக்க இடமே இல்லை. எங்கிருந்து இங்கு வந்தாய் இந்திரஜால கல்லையே. எங்கிருந்து எங்கு வந்தாய் இந்திரஜால கல்லையே. எங்கிருந்து இங்கு வந்தாய் இந்திரஜால கல்லையே. இந்திரஜால கல்லையே இவ்வூரில் சொல்லையே. எங்கிருந்து இங்கு வந்தாய் இந்திரஜால கல்லையே கல்லையே கல்லையே. ஓங்குமா வனத்தில் இருந்து இன்று வந்தேன் ஓடியே. ஓங்குமா வனத்தில் இன்று வந்தேன் ஓடியே. இங்கு வந்தேன் ஓடியே இதனில் ஆடியே. ஓங்குமா 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 வனத்தில் இன்று வந்தேன் ஓடியே ஓடியே ஓடியே. அவனத்தில் இருந்து வந்து அணுகுமாடி சொல்லடி. அவனத்தில் இருந்து வந்து அண்ணனடி. அவனத்தில் இருந்து வந்து அணுகுமாடி சொல்லடி. அணுகுமாடி சொல்லடி அணுகுமாடி நில்லடி. அவனத்தில் இருந்து வந்து அணுகுமாடி சொல்லடி சொல்லடி சொல்றேன். அருமை மகள் அரவினாலே ஆரணியத்தில் இறந்தாள். அருமை மகள் அரவினாலே ஆரணியத்தில் இறந்தாள். ஆரணியத்தில் இறந்தாள். அங்கிருந்து இங்கு வந்து அருமை மகள் அருமை மகள் அரவினாலே ஆரணியத்தில் இறந்தாள் இறந்தாள் இறந்தாள். நீ இருப்பதந்த ஊர் நின்பயரும் யாதனி. எந்த ஊர்? நீ இருப்பதந்த ஊர் நின்பயரும் யாதனி. நின்பயரும் யாதனி எதையாக ஓதனி. நீ இருப்பதந்த ஊர் நின்பயரும் யாதனி யாதனி யாதனி. நான் இருப்பதறிய காதி நாமதேயம் தந்தியா. நான் இருப்பதறிய காதி நாமதேயம் தந்தியா. நாமதேயம் தந்தியா நாமரற்ற பாவினா. நான் இருப்பதறிய காதி நாமதேயம் தந்தியா. ஒருவர் எத்தகைய நிலையில் உள்ளவராயினும் அவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை, அதாவது அந்நியருடைய பொருளை அபகரிப்பது போன்ற திருட்டு தொழிலை செய்வாயின் அவரை தூசிக்காமல் போற்றி புகழ்வார்களா? திருடி. யாரடி உன்மூர் பேர் சொல்லடி. யாரடி உன் பேர் சொல்லடி. யாரடி யாரடி உன்மூர் பேர் சொல்லடி. அச்சரியத்துடன் இங்கு கூச்சலிட்டழுகுங்கள். அச்சரியத்துடன் இங்கு கூச்சலிட்டழுகுங்கள். யாரடி உன்மூர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. ஆரடி என திரும்பி கூறடி பதில் தரும். ஆரடி என திரும்பி கூறடி பதில் தரும். ஆரடி என திரும்பி கூறடி பதில் தரும். பாவி எந்த காவலுக்கு மேவி எங்கு வந்தது. பாவி எந்த காவலுக்கு மேவி எங்கு வந்தது. ஆரடி உன்னூர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. நீதி தவறி பேசாதே. தவறி பேசாதே. ஐயா நீதி தவறி பேசாதே. நேர்மை தவறி நீ பெதலமொழிப்படி. நேர்மை தவறி நீ பெதலமொழிப்படி. நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. பெண்ணை இந்த சுடுகாட்டிற்கு சொந்தக்காரன் நான் அல்ல. நான் நீதி தவறி பேசுறேனா? ஜாக்கிரதை.
இந்த சுடுகாட்டிற்கு சொந்தக்காரன் நான் அல்ல. எனக்கு எஜமான் வீரவாக ஒருவர் இருக்கிறார். அவர் கட்டளைப்படிதான் நான் நடக்க வேண்டும். கார்பணம், உளத்துண்டு, வாய்க்கரிசியும் மூன்றையும் வாங்கிக் கொண்டு பிணத்தை தகனம் செய் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையால் பாதாராமல் சுதந்திரத்தை கொடு, இல்லையேல் பிணத்தை தகனிக்க முடியாது. கையிலே சுடுகிழந்தி வரும்பணங்களை சுட்டரிக்கும் தாங்கள் இன்னும் 2 தெரியாத ஒரு பெண்ணை பார்த்து இப்படி வாடி போடி என்றெல்லாம் தரைக்குறையாக பேசலாமா? நாங்கள் பேசினதுக்காக நானும் அதற்கு பேசலாம், ஆனால் நான் அப்படி பேச மாட்டேன். ஏனென்றால் ஒழுக்கம் என்பது எங்களது உயிர் மூச்சா கொண்ட பரம்பரையில் வந்தவனால் ஒழுக்கம் கெடுமானால் அந்த இடத்திலேயே உயிரிட வேண்டும் என்ற முடிவு கொண்டவன் என்பதை தங்களுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொள்கிறேன். தங்களிடம் வாதாட எனக்கு தெம்பில்லை ஐயா. மறுபடியும் சொல்கின்றேன், எப்படியாவது என் மகன் இந்த காசியம்மதிக்காக ஏற்பட்ட மயானம் 70 காதம் சுற்றளவு. இது உனக்கு தேவையில்லை. இருந்த போதிலும் மயானம் என்று ஒன்று தனியாக உற்பத்தியாவதில்லை. மயானம் என்று ஒன்று தனியாக உற்பத்தியாவதில்லை. எந்த இடத்தில் பிணத்தை தகனிக்கிறோமோ அந்த இடம் மயானம். அதுபோல் நீ எந்த இடத்தில் மகனை தகனம் செய்கிறாயோ அது மயானமாகி விடுகிறது. அங்கேயும் நீ உரிமை கொடுத்தே ஆக வேண்டும். ஒருவேளை நீ காசி எல்லையை தாண்டி அடிக்க நினைக்கலாம். அங்கேயும் துடுகுழி வாங்குவன் இருக்கத்தான் செய்வான். அல்லாமலும் ஒரு எல்லைக்குள் இறந்தவரை மறு எல்லை தாண்டி விடமாட்டார். புரிந்து கொள். இருந்த போதிலும் எவ்வித கதியும் இல்லை என்கிறாய். எஜமான் என் உணவுக்காக வாய்க்கரிசியை கொடுத்திருக்கிறேன், அதை விட்டு தருகிறேன். மற்ற 2 உரிமையும் கொடு. சொன்னதை சொல்லுமாம் விழிப்பிள்ளை போல் இல்லை இல்லை என்று சொல்கிறேன். கொடு என்றால் நான் எங்கிருந்து கொடுப்பேன் ஐயா? முடிந்தால் தகனம் செய்யுங்கள், இல்லை என்றால் கையில் இருக்கும் கம்பால் என்னை அடித்து கொன்று விடுங்கள் ஐயா. மற்றபடி கொடுப்பதற்கு ஏதோ ஒரு கதையும் இல்லை ஐயா, ஏதோ ஒரு கதையும். தந்திரக்காரி, உத்தம மனவார் குற்ற ஒழுக்கம் என்பதுவோ இல்லை. எத்தனை விதமோ நானும் இயம்புவதை கேளாது. நான் சித்தம் போல் பேசுகின்றான். கத்தூராய் தூக்கு காலாய் ஆசத்தை என்னுடைய நிலைமையை வளைவெடுத்து செல்லும் கேளாது. நான் விட்டவத்தை தள்ளிவிட்டாயடா பாவி. ஆசை மகன் பாசமகன் ஆசை மகன் பாசமகன் மகனை என்று ஜெகத்தாலை இருட்டில் நிற்கிறாய். மோனை என்று ஜெகத்தாலை நீட்டிலும் மாமனை கூப்பிட்டதென்னடி? ஆசை மகனே பாசமகனே மகனே என்று ஜெகத்தாலை இருட்டில் பகவானை நினைக்கிறாய். என்னடி என தோண்டி வில்லமா பேதுர இன்ன மொழி கேட்கலா துதே என் வண்ணமே நீ கொண்டு போத்துதே மன்னவன் பாதத்தை மனமாற பூசித்தே மன்னவன் பாதத்தை மனமாற பூசித்தே மயண வீக்கேரி ஆதுரே. நீ இல்லாதவள் தான், உண்மையிலே நீ இல்லாதவள் தான் என்பதை ஒருவாறாக ஒப்புக்கொள்கிறேன். என்றாலும் காட்டிலே மகன் இறந்து விட்டான் என்று காதிலே கேட்டனே, காட்டிலே மகன் இறந்து விட்டான் என்று காதிலே கேட்டனே, கையை நெறித்து மை நடுங்கி நடிச்சாம வேளையில் காடெல்லாம் சுற்றி அலைந்து மகனை தேடி எடுத்தாயே. ஏன் எடுத்தாய்? கடமைக்காக எடுத்த மகன் பிணத்தை எங்கோ எறிந்து விட்டு போகலாம். பெண்ணாகிய நீ தோளிலே சுமந்து கண்ணாலும் பார்த்தறியாத சுரதையை நோக்கி ஓடி வந்திருக்கிறாய். ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? தன்னுடைய மகனை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம். இங்கு வந்து என்ன செய்திருக்கிறாய்? பக்கத்து புறங்களிலே உள்ள கட்டை முட்டைகளை எல்லாம் சேர்த்து அதிலே மகனை வைத்து தீ மூட்டி இருக்கிறாய். ஏன் தீ மூட்டினாய்? ஏன் தீ மூட்டினாய்? கடமைக்காக. உன் கடமையிலே அத்தனை அக்கறை கொண்ட நீ என் கடமையை நீ எண்ணி பார்த்தாயா? பெருங்கொண்ட திரவியத்தை ஈடாக கொடுத்து என்னை கிரயம் பெற்று இப்பெரிய மயானத்தை காவல் செய்யும் பொறுப்பையும் தந்து நமது அடிமை நமக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று நம்பி இருக்கும் என்ன அன்றைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவற விடலாமா?
இந்த எண்தான் உடம்பை 7000 துண்டுகளாக வெட்டி 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 கூறுபடுத்தினார். ஒவ்வொரு துண்டமும் கடமை சத்தியம் என்று துடித்துக் கொண்டிருக்கும். வாதாடாமல் துண்டுபடத்திற்கு வழி செய். ஐயா, பெண் என்றால் பேய் மறக்கப்படுவார்களே, இந்த ஏழை மீது தங்களுக்கு கருணை பிறக்கவில்லையா? எப்படியாவது தகனம் செய்யுங்கள். இல்லை என்றால் இந்த சண்டாளி உங்களோட வாதாடி கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. விடுவதற்குள் நீ அடிமை கொண்டு எஜமான வீட்டுக்கு நான் போயாக வேண்டும். கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்றால் ஏதோ பேசுகின்றீர்களேப்பா. கொஞ்சம் கூட கருணை இல்லையா? உனக்கு எவ்வித கதையுமே இல்லையா? இல்லை ஐயா, இல்லை. சுற்றத்தார்கள் சுற்றம் சூழம் என்று சொல்லிக் கொள்ளவன் ஒருவன் தான் இருந்தான். அவனை இவ்வளவு தனிமரமாக நிற்கின்றேன். இந்த பாவி சுற்றமும் இல்லையா? உண்மைதான் ஐயா. கதியும் இல்லை, சுற்றம் இல்லை என்றால் குழந்தை இருக்கிறது. அப்படி என்றால் கணவன் இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கிறார். பதி இருக்கிறானா? அவர் எங்கோ இருக்கிறார். இந்த பாவிக்கு தெரியாது ஐயா, தெரியாது. பதி இருக்கிறான், எங்கோ இருக்கிறானா? தகதகம் என்று சொல்லிக்கொண்டு இது என்ன சோதனை? 30 கோடி தேவர்களும் 40,000 காண முடியாது என் மாங்கல்யத்தை கேவலம் ஒரு மரத்தை பார்க்க காவலை கட்டி விட்டானே. அம்மா, நான் சத்தியம் தவறினேனா? ஒருவேளை கணவன்தான் சத்தியம் தவறியிருப்பார். ஐயோ, இது என்ன ஆச்சரியம்! அப்பொழுது குழந்தையை காலால் எட்டினேன். என்ன தெரிவித்தால் மண்டல மன்னர்கள் போற்றக்கூடிய குழந்தை என்றால் இப்பொழுது என்ன தெரிவிக்கிறான்? திருமூர்த்திகளும் காணாத மாங்கல்யமா? திருமூர்த்திகளும் காணாத மாங்கல்யமா? அப்படி என்றால் எனது பத்தினி தாராவதியா? இல்லை 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 இல்லை. எனது பத்தினி தாராவதி இங்கு எதற்காக வர வேண்டும்? இல்லை இல்லை. இருந்த போதிலும் இந்த பெண் யார்தான் என்று விசாரிப்போமே. யார் என்று விசாரிப்போம். அம்மா, நீ யாரம்மா? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையாவர்? உன் கணவன் யார்? இறந்து கிடக்கும் குழந்தை யாரம்மா? சற்று விவரமாக சொல். என் கதையை சொல்ல வேண்டும் என்கிறீர்களா? சொல்லுகின்றேன்.